அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதாத மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வு எழுதுவதற்கு தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு தேர்வு எழுத உள்ள தனி தேர்வர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதுவதற்கு தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை 2026 தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் மற்றும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பித்தல் குறித்த செய்திக்குறிப்பு. நடைபெற உள்ள ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த மற்றும் வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று 26/5/2026 செவ்வாய்க்கிழமை முதல் 6/6/2026 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித் தேர்வர்களும் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத தனித் தேர்வர்களும் 26/5/2026 முதல் 6/6/2026 வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். சேவை மைய விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தனித் தேர்வர்கள் கட்டாயமாக தங்களது ஆதார் அட்டை நகல் மற்றும் கடவுச்சீட்டு அளவு புகைப்படம் எடுத்து செல்ல வேண்டும். தேர்வு கட்டணம் ரூபாய் 125, ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70, மொத்தமாக 195 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை விண்ணப்பிக்கும் பள்ளியிலும் தனித் தேர்வர்கள் சேவை மையத்திலும் பணமாக செலுத்த வேண்டும். சிறப்பு அனுமதி திட்டம், அதாவது தட்கல் முறையில் விண்ணப்பிப்பதற்காக ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு 26/5/2026 முதல் 6/6/2026 வரையிலான நாட்களில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில், அதாவது தட்கல் முறையில் உரிய கட்டண தொகையுடன் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 10/6/2026 புதன்கிழமை ஆகிய நாட்களில் பள்ளியில் அல்லது சேவை மையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு கட்டணம் ரூபாய் 125, தட்கல் சிறப்பு கட்டணம் ரூபாய் 500, ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70. ஆக மொத்தம் தட்கலில் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 695 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அரசாணை நிலை எண் 63 பள்ளி கல்வித்துறையின் நாள் 4/3/2024 படி மார்ச் ஏப்ரல் 2026 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கட்டணம், அதாவது தட்கல் கட்டணம் ரூபாய் 500 செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனித் தேர்வர்களும் முதன்முறையாக அனைத்து பாடங்களை தேர்வு எழுத இருப்பவர்களும் 2012 முன்னர் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வியுற்றவர்கள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாட செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், வருகை புரியாதவர்கள் ஆகியோர் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர 26/5/2026 முதல் 9/6/2026 வரையிலான நாட்களில் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்களுக்கு சென்று கட்டணம் ரூபாய் 125 பணமாக செலுத்தி தங்களது பெயரை பதிவு செய்து ஒப்புகை சீட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ் அனுமதி சீட்டை காண்பித்தால் மட்டுமே அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே அறிவியல் செய்முறை தேர்விற்கு பயிற்சி பெற்று அறிவியல் செய்முறை தேர்வில் கலந்து கொள்ளாத மாணவர்களுக்கான அறிவுரைகள். முந்தைய பொதுத் தேர்வு அல்லது துணைத் தேர்வு பருவங்களில் அறிவியல் செய்முறை தேர்வு பயிற்சி வகுப்பிற்கு மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள் வாயிலாக பதிவு செய்து செய்முறை தேர்விற்கு பயிற்சி பெற்று செய்முறை தேர்வு வருகை புரியாத தேர்வர்கள் பயிற்சி மேற்கொண்ட பள்ளி தலைமையாசிரியரிடமிருந்து ஏற்கனவே பயிற்சி பெற்றதற்கான அசல் அத்தாட்சி சான்றிதழை பெற்று அதனை சேவை மையத்தில் சமர்ப்பித்து 26/5/2026 முதல் 6/6/2026 வரையிலான நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள்ளும் மேற்காண் நாட்களில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 9/6/2026 மற்றும் 10/6/2026 ஆகிய நாட்களில் சிறப்பு அனுமதி திட்டத்தில் அறிவியல் பாட கருத்தியல் தேர்விற்கும் விண்ணப்பித்து ஒப்புகை சீட்டினை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேர்வர்கள் தங்களது ஒப்புகை சீட்டில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி இத்துறையால் பின்னர் அறிவிக்கப்படும் நாட்களில் தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும். தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டு கொண்ட தேர்வர்கள் மட்டுமே செய்முறை தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அறிவியல் பாட கருத்தியல் தேர்வில் வெற்றி பெற்று செய்முறை தேர்விற்கு வருகை புரியாத மற்றும் செய்முறை தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கான அறிவுரைகள். செய்முறை தேர்விற்கு வருகை புரியாத தேர்வர்கள் மற்றும் செய்முறை தேர்வில் தோல்வியுற்ற தேர்வர்கள் அறிவியல் பாடத்தில் கருத்தியலில் தேர்ச்சி பெற்றிருப்பின் மீண்டும் கருத்தியல் தேர்வு எழுத வேண்டாம்.
செய்முறை தேர்வு மட்டும் எழுத வேண்டும். செய்முறை தேர்வு ஜூலை 2026 பதிவெண் கொண்டு செய்ய ஏதுவாக சேவை மையத்திற்கு சென்று அறிவியல் பாடத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பித்தால் மட்டுமே தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டினை பெற முடியும். அத்தேர்வினை கொண்டு செய்முறை தேர்வு எழுதி அப்பருவத்திற்குரிய மதிப்பெண் சான்றிதழ் பெற இயலும். இவ்வகையான தேர்வர்கள் கருத்தியலில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுள்ளதால் அறிவியல் கருத்தியல் தேர்விற்கு வருகை புரிய தேவையில்லை. அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை கருத்தியல் செய்முறை என்ற இரு பகுதிகள் எந்த பகுதியில் தோல்வியடைந்தாலும் தோல்வியடைந்த பகுதிக்கு மட்டுமே தேர்வு எழுத வேண்டும். கருத்தியல் தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் மதிப்பெண் 75க்கு 20 செய்முறை தேர்வில் 25க்கு 15 பெற வேண்டும். தேர்வர்கள் செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் மைய விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அறிந்து செய்முறை தேர்வினை தவறாமல் செய்திட வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலக விவரங்களை இந்த இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள், கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனி தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை இந்த இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் முதன்மை கல்வி அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். தேர்வு கால அட்டவணை 10ஆம் வகுப்பு ஜூலை 2026 துணை தேர்வுக்கான கால அட்டவணையும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தேர்வு கால அட்டவணையை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் ஜூலை 2026 10ஆம் வகுப்பு துணை தேர்விற்கான தேர்வு கால அட்டவணையை தெரிந்து கொள்ளலாம். இந்த இணையதளத்தில் தான் 10ஆம் வகுப்பு துணை தேர்விற்கான தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு துணை தேர்வு எழுத இருக்கும் மாணவர்கள் இவ்வாறு உங்களுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.